என்னடா தக்காளி வாங்கி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு? எல்லா தக்காளியும் நீ தான் முடிச்ச. எல்லா தக்காளியும் நீ தான்க்கா முடிச்ச. போதும்க்கா, நீ தக்காளி சாப்பாடு சமைச்சது போதும், நான் சாப்பிட்டதும் போதும். வெள்ளிக்கிழமை ஆனால் சந்தைக்கு போவோம், நான் கேரட் வாங்கக்கா பீன்ஸ் வாங்கக்கான்னு சொல்லுவேன். ஆனால் நீ தக்காளி வாங்கலாம், நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், புதுசாக ஒரு டிஷ்ஷு கண்டுபிடிச்சிருக்கேன், அது சமைக்கலாம் சொல்லுவேன். சரி நானும் பரவாயில்ல, ஏதோ புதுசாக சமைக்க போகிறேன், நானும் ஆசையாக இருப்பேன்க்கா. ஆனால் நீ சமைச்சது கூட பரவாயில்லக்கா, ஆனால் அந்த டிஷ்ஷுக்கு ஒரு பேர் வைப்ப பாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நீ வாடா சாப்பிட்லான்னு கூப்பிடுவேன், நான் ஆசையாக வருவேன். பிரியாணி சமைச்சு வச்சுருக்காங்க, ஏதோ நான்வெஜ் எடுத்துருக்காங்கன்னு வருவேன். ஆனால் நீ தக்காளி சாப்பாடு வச்சுருப்பாக்கா. தக்காளி சாப்பாடு வச்சது மட்டும் இல்லாமல் அதில் தக்காளி சட்னி வச்சுருப்ப பார்த்தியா, அப்படியே கோபம் வெறுப்பு யாருக்கு மேலே காட்டுன்னு தெரியாமல் ஒரு நாள் பாத்ரூமில் கூட உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்க்கா. இப்போ கூட உன் கையில் தக்காளி தான்க்கா வச்சுருக்கேன். இனிமேல் சமைக்க மாட்டேன்டா. கடைசியா ஒரு வாட்டி அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.